இப்போ இதில் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் அண்ட் கோஇன்சிடென்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த சேம் எக்ஸாக்ட் ரூமுக்கு தான் உருவிலுக்கு டெலிவரி பண்ணும்போது இதே ரூமில் தான் வந்து பண்ணோம். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது, டைரெக்டாக கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்து சொல்கிறேன் அவங்ககிட்ட, இந்த ரூமில் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து டெலிவரி பண்ணோம் அப்படின்னு. வெல்கம் டு த சேம் ரூம்னு சொல்லி மறுபடியும் இந்த ரூமில் கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ இந்த ரூம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னெலாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வந்து போட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே யூஎஸ்ல எல்லாருக்கும் இந்த கவுன் வந்து போட்டுட்டு ஐ ஹாவ் டு ஜஸ்ட் பீ இன் திஸ் கப். இதை உள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளாரே வைக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸா இல்லையே, இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ்லயே அடுத்த 2 நாளா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீட்டுக்கு போகிறோமான்னு தெரியும். நாட் டு கேப்சர் யூ இன் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் சைன் போடணும். இப்போ நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ என்கிட்ட கன்சர்ன் கேட்டு சைன் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. The next one is would you accept a blood transfusion in case of emergency? Oh yeah, sure. No. Oh, I'll bring you a new one. Oh, I'll bring you a new one. That's okay. I'm sorry. That's okay. Sorry. I'm overacting in front of you. You're excited. You're like, I'm on this. Perfect. Good job. I'll give you the certificate that she got too. Oh yeah, I have to go over this one. Oh, bitu illana nee idu fill pannenda. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் என்னென்னா அனஸ்தீஷியனுக்கு வந்து பேசிக்காக ஹெல்த் கொஸ்டினர். ஸோ பிரியாவோட எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை உட்காந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. ஸோ அரௌண்ட் 7:40க்கு வந்து டைலேஷன் செக் பண்ணாங்க. ஸோ பிரியா வந்து ஆல்ரெடி பை தென் வந்து 1.5 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிருந்தா. ஸோ இப்போ எல்லா ஃபார்ம் ப்ராசஸ் எல்லாமே வந்து கையெழுத்து போட்டிருக்கிறோம். பட் இன்னும் வந்து ஸ்வாப் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் இன்னும் எங்களுக்கு வரல. ஸோ அது வந்தக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எங்ககிட்ட வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி வந்து வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அட்மிட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி வென்ட் வித் த டெசிஷன். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, வி ஹவ் டு ஜஸ்ட் கோ வித் த ப்ராசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்ரிதிங் பிஃபோர் இட் கெட்ஸ் இன்டென்ஸ், நான் என்ன நினச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு இந்த ரூம் எப்படி இருக்குது, இங்கெல்லாம் என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு அதை காட்டலான்னு நினச்சேன். அண்ட் எவ்ரிதிங் இஸ் வேர் வி நீட் அவர் அட்டென்ஷன். அந்த மாதிரி இங்கே ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னும் போது இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு ரன் த்ரூ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போதைக்கு ஆல் இஸ் வெல். கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது மட்டும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆங்ஸைட்டி லெவல்லாம் இப்போ கிக்கின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். I'll just show things around and அதுக்கப்புறம் ப்ராபப்ளி the next clip that you might see is the baby அந்த மாதிரி ப்ராசஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ ஜஸ்ட் வைட் ஆங்கிளில் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே கவர் பண்ணலான்ற மாதிரி. ஸோ ஒரு பேஷண்ட்டோட வந்து 2 கெஸ்ட் இருக்கலாம். ஸோ ஃபார் த கெஸ்ட் ஸோ இங்கே 2 கவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க பிளாங்கெட்ஸ் பில்லோ எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஸோ ஆன்ட்டியோட ஹெல்ப் நாளைக்கு எடுத்துக்கலான்ற மாதிரி யோசித்தோம். ஸோ அது போக இந்த மாதிரி பெட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க சென்டர் ஆஃப் த ரூமில். இப்போ நீங்கள் ரூம் பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி எங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குதுன்னு நினச்சோம். ஸோ இங்கே சென்டரில் பெட் இருக்கும். ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ், ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாமே, இதுதான் லேபர் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சேர் ஃபார் த பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இஃப் எனி திங் யூ வாண்ட் டு கீப் அண்ட் ஒர்க் அந்த மாதிரி. ஸோ அது போக இங்கே ராக்கிங் சேர் ஒன்று இருக்குது. ஸோ டியூரிங் கான்ட்ராக்ஷன் அந்த ப்ராசஸில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஒரு அடிஷ்னல் டேபிள். ஸோ யூ கேன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் தி ஹைட் அண்ட் ஸோ தேவையான மாதிரி பெட்டுக்கு பக்கத்தில் இழுத்துட்டு எதாவது சாப்பிட்றதோ எதுனா வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த பர்த் பால் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப். ஏன்னா லாஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் வந்து இந்த பர்த் பால் வச்சு நம்ம வெஜினல் டெலிவரி ட்ரை பண்ணுறதுனால இட் வில் ரியலி ஹெல்ப் டு டூ தி எக்ஸசைஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இங்கே தான் அவங்களோட கிட்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னல் பில்லோஸ் என்ன வேணும்னாலும் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இந்த மாதிரி ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் யூ கேன் இந்த பெல் கர்வ்னால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ இன்டர்வல் எப்படி வருது. ஸோ இந்த பீக் வரும்போது தான் இட்ஸ் அ கான்ட்ராக்ஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது பேபியோட ஹார்ட் பீட். ஸோ இது எல்லாமே
நம்மளுக்கும் விசிபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் அவங்களும் அந்த ரூமில் இருந்து மானிட்டர் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி நான் கான்ட்ராக்ஷன் வரும்போது வந்து இந்த மானிட்டர் காட்டுறேன். இப்போ வந்து கான்ட்ராக்ஷன் வரப்போகுதுன்னு இந்த கர்வ் லைட்டாக மேலே ஏறுது. ஸோ விச் மீன்ஸ் தட் பிரியாவுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட 1 மினிட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு வலி வரும். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி ஐவிஸ் இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ஏற்றிருக்கிறாங்க. ஜஸ்ட் டு ஷோ யூ அதர் திங்ஸ். இந்த மாதிரி லெனனுக்குன்னு சொல்லி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட்ஸ் வர்றது ப்ளஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வேஸ்ட்ன்றது இந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் தூக்கி போடுறதுக்கு. அந்த குட் பார்ட் இஸ் இங்கே ஒரு வாஷ் பேசன் வேஸ்ட் போடுறது இது எல்லாமே இருக்குது. தென் அகெயின் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே தான் பேபியை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு. இது எல்லாமே பண்ணி முடித்த உடனே எல்லாமே ரூம்லேயும் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும். இட்ஸ் நாட் தட் தேர் கோயிங் டு டேக் இட் எனிவேர். இது எல்லாமே பண்ணி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி சைலோஸில் வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட் வரும்போது இந்த ரூமில் ஒரு 20 பீப்புள் இருப்பாங்க, சுற்றி பெட்டை சுற்றி அங்கே ஒரு 10 பீப்புள் இருப்பாங்க, குழந்தைய சுற்றி இங்கே ஒரு 10 பீப்புள் எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. யூ கேன் லிட்ரலி சி இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள் வில் ஃபீல் லைக் இந்த ஹாட் டப் ஜக்குசி மாதிரி இருந்துட்டு அதில் ஃப்ளெக்சிபிளாக பர்த்ஸ் கொடுக்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ப்ரெஃபரன்ஸ். நீங்கள் சொல்லலாம் இங்கே உட்காந்துட்டு இந்த வாட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து ஹாட் வாட்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் இதெல்லாமே செட் பண்ணி இட் டிபெண்ட்ஸ் ஈச் பீப்புள் ப்ரெஃபரன்ஸ். பட் லாஸ்ட் டைம் நாங்கள் உருவிலுக்கு அது பண்ணலை. பட் some people would prefer to do that. ஸோ இதுதாங்க கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீஃபான ஒரு லேபர் வார்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லாம் நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் த பீப்புள் ஹூ கோ த்ரூ த லேபர் அவங்களுக்கு வந்து வெளியில் டேயா நைட்டான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு கோசியாக இருக்கும் ரூம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சாங்க, இந்த இடத்துல தானே பேபி இந்த இது எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்ச இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு விஷயம் என்னன்னா, வென் எவ்ரி திங் இஸ் ஓகேன்ற மாதிரி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி இஃப் தே ஆல் அக்ரி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1 hour வந்து கோல்டன் ஹார்னு ஒன்று கொடுப்பாங்க. விச் இஸ் நோபடி வில் பி அலவுட் இன்சைட் த ரூம், ஜஸ்ட் த பேரண்ட்ஸ் அண்ட் த பேபி. அந்த பாடி டு பாடி டச் அந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் hour வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் பேபி வேர் யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்ட். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பாரு, அந்த டோர்லேருந்து இந்த ஸ்க்ரீன் இங்கே பெருசாக இப்படி இருக்கிறதுனால நல்லா ப்ரைவசியாக இருக்குது. யார் வர்றதுனாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் வாக்கிங் இன் அப்படியே உள்ள அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வர்றப்போ கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. நல்லா இருக்கும். ஸோ இதுதாங்க பிரிட்டி மச். ஸோ இதை தவிர நாங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக வந்தோம்னா, இங்கே டெலிவரி முடிச்சக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கோ டு தி நார்மல் ரூம். அப்போ வந்து எல்லா பேக்ஸும் கொண்டு வந்துக்கலாம். பட் ஆனால் அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து உள்ளே இருக்கிறது டென்னிஸ் பால். இட் ஜஸ்ட் ஹெல்ப். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி லேபர் டைமில் கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த பேக் லோவர் பேக் பெயின் இருக்கும். ஸோ இட் ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு மசாஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மசாஜ் கிட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயினில் கோ த்ரூ பண்ணுறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்னு அவங்கள ஃபீல் பண்ணவங்கள கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வச்சு இங்கே நிறைய கனெக்டிங் ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாயின்ட்ஸ் டியூரிங் த ப்ரெக்னென்சி அப்போவே இது நிறைய நைட் டைம் காலுக்கு இதுக்கெல்லாம் வந்து மசாஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு தேவைப்பட்டால் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொண்டு வந்திருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்டர் பாட்டில்ஸ், லேப்டாப் வச்சுருக்கிறேன். பட் ஒர்க் பண்ண மாட்டேன் 100%. பட் இன்கேஸ் எனிதிங் எனக்கே பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எதாவது பார்க்கணும் லேப்டாப்பில் தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஐ திங்க் இதோட நிறைய வீடியோஸ் வந்து இப்போது எடுத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி more intense for the next 10-12 hours. So we'll hope for the best. எல்லாம் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். 5 centimeter dilute ஆயிடுச்சுல ஆல்ரெடி. நான் எபிடியூரல் எடுத்துருக்கிறதுனால எனக்கு 5 centimeter dilute ஆகியும் நம்னஸாக இருக்குது கீழே. இனி புஷிங் கேம் அப்போ தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் another ரவுண்ட். இதே பிரியாவை நீங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு இருந்தது. இப்போது எபிடியூரல் எடுத்துகிட்டு மேடம் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ டூரிசம் வந்த மாதிரி. அப்படியே இது காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12:55 ஆகுது. அதுக்குள்ளே வந்து இங்கே இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. பேபி டேபிள்,
ஸோ இதுதான் பேபி கிளாத். இது ஃபுல்லாக வார்மர் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அது வந்து ஹெட்டில் போடுற கேப், பேபி டால், அப்புறம் இங்கே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டெரைல் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஸோ ப்ராபப்ளி அரவுண்ட் 2:30க்கு வந்து ஷி மைட் ஸ்டார்ட் புஷிங். எல்லார் சார்பாக உனக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் பிரியா. தேங்க்யூ. Back rub? No? Oh no, we don't like it? No. Got a lot of hair. Even for my first one, we had a lot of hair. Yeah. Got a lot of hair, buddy. Okay, say maybe we do like this part. Little spa day. So that's for you now. So heavy. I want to try to sit down. You can just stand, Mommy. You can't. You can stand. தலையை முட்டி கொடுத்துருவேன். அம்மா தலையை முட்டி கொடுத்து தள்ளி கெஸ்ட் வாங்குதுமா. ஸோ இப்போ தாங்க ஹாஸ்பிட்டல் ரூமில் இருந்து காருக்கு வந்து கார் சீட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ரூல்ஸ் என்னென்னா, கார் சீட்டில் மேலேயே உட்கார வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் கீழேயே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நர்ஸ் வந்து கார் வரைக்கும் கூட வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் வெளியிலேயே கிட்டையும் மாமியும் அலோவ் பண்ணுவாங்க. இப்போதாங்க எல்லாம் முடிஞ்சாச்சு. தெம்பாக ஒரு ஆப்பிள் ஜூஸ் அடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பையனை வந்து பேக் பண்ணியாச்சு. வெளியில் ஒரு ட்ராலி இருக்குது. அந்த ட்ராலியில் எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சுன்னா டேடி டியூட்டிஸ் பிகின்ஸ். இன்னிலிருந்து மறுபடியும் 3 years பேக் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட வேண்டியதுதான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். But you are doing so great. I'm so proud of you. இங்க பாருங்க, நான் கூட நோட்டே பண்ணதில்லை. எப்போ போறா, இது ஃபீட் எப்போ பண்றோன்னு கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான் பாருங்க. டிஸ்சார்ஜ் கார்டு இது. டிஸ்சார்ஜ் கார்டுன்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க. நான் இதை ட்ராலின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான். நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம கூப்பிட்டு வேண்டியதான். நல்லா உருவில் காலில் வந்துட்டாங்க. இன்னைக்கு இது டிஸ்சார்ஜ், அதனால பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஸோ எல்லாமே வண்டியில் அடிக்கிட்டோம். ஸோ இப்போ போய் மேலே இருந்து பிரியாவையும் ஆஷ்மனியும் கூப்பிட்டு வர வேண்டியது தான். லெட்ஸ் கோ.
nourishment here. இங்க இருக்கு What? vibes. Wipes is there on the table. You have to keep it slowly, okay?